அந்த பில்லில் அடியில் இருக்க கிழங்கு யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த கிழங்கு இதில் காட்டுறேங்க. வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மாடு சாப்பிட்ற பில்லை பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? ஆனால் அந்த பில்லில் அடியில் இருக்க கிழங்கு யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த கிழங்கோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ இருக்குங்க. நம்ம தோட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பன்னிங்க வந்து அந்த பில்லை வந்து அந்த பில்லை சாப்பிட்றதுக்காக தோட்டம் இப்போ இப்படி இருக்குது. இந்த இடத்துல இப்போ இந்த பில்லு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பில்லு இப்படி தாங்க வளரும். இந்த பில்லு இப்படி வளர்கிற பில்லை அது பக்கத்தில் செடி வளரும். இந்த செடியோடு நோண்டி அப்படியே கலரி வச்சுட்டு போயிடும் ஃபுல்லாக. ஏன்னா அந்த பன்னிக்கு தெரியும் அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இது விவசாயம் பண்ணுற பல பேருக்கு அதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. சரியா? அதனால் இந்த பில்லுக்கு அடியில் இதில் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு அந்த கிழங்கை காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு பில்லு உங்களுக்கு பிடிங்கியே நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கிழங்கு வரமாட்டுது, புட்டுக்குதுங்க கிழங்கு. அந்த கிழங்கு இதில் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், ஐயோ தண்ணியில் மாட்டிக்கிட்டுங்க. இந்த கிழங்கை இப்போ நான் அப்படியே அலசி காட்டுறேன் பாருங்களேன். இந்த தண்ணியில் நான் அலசி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும் அந்த கிழங்கு. தெரியுதாங்க? இந்த தெரியுதா? இதுதான் இந்த கிழங்கு. இந்த கிழங்கோட பெனிஃபிட்டு பசங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த கிழங்கு, இந்த கிழங்கோட பெனிஃபிட் யாருக்கு தெரியும்னா பன்னிக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பன்னிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பில்லு. இந்த பில்லை தான் பன்னி ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதுக்கு அடியில் இருக்க கிழங்குக்கு தான். பாருங்கள், இதுதாங்க அந்த கிழங்கு. தெரியுதா? இந்த கிழங்கை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. ஆனால் இங்கே பல பேருக்கு வந்து தெரியாது, இந்த கிழங்கோட பெனிஃபிட் என்னன்னே தெரியாது. இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லதுங்க. இது ஆண்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி உங்களுக்கு கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குலாம் எங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக இதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றது அவ்வளோ நல்லது, ஓகேவா? தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இதை அப்படியே கடிச்சிதா இதுதான் இதுதான் அவ்வளோ நல்லதுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நார் மாதிரி வரும், அது மட்டும் கீழே துப்பிடணும். அதனால் தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. சப்போஸ் இருந்தது அப்படின்னா எடுத்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை விட ஒரு நல்ல பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் கைஸ். பெனிஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.